கன்னி ராசி அன்பர்களே இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய விவாதங்களாகவும் பெரிய பெரிய கஷ்டங்களாகவும் பெரிய பெரிய கவலைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னவோ சிறியதாகத்தான் ஆரம்பத்தில் ஏற்படும். ஆனால் அது நாட்களும் காலங்களும் போக போக பெரிய அளவில் அது ஒரு பெரிய மாற்றமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். உபய ராசியான கன்னியில் புதன் பலமிழக்கும் போதோ அல்லது வாக்குஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் சேர்க்கை உண்டாகும் போதோ வீட்டில் நடக்கும் மிக சாதாரணமான அற்பமான விஷயங்கள் கூட பெரிய விவாத பொருளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு வதந்திகளையும் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினால் உங்கள் மீது நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்துல இந்த கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத உடல்நிலை சோர்வுகள் எது செய்தாலும் அதில் ஏதேனும் உடல்நிலையில பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சமையலில் உப்பு குறைந்ததோ அல்லது ஒரு பொருளை உரிய இடத்தில் வைக்காததோ உங்களுடைய கோபத்தை தூண்டி அது பெரிய சண்டையாகவே உருவெடுக்கும். சில நாட்களாகவே மற்ற நபர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் மற்ற நபர்கள் ஏன் உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணை கூட நிறைய தடவைகள் உங்களிடம் சொல்லி இருப்பார்கள். நீங்கள் வர வர ரொம்ப கோவப்படுறீங்க, எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் பெரிய ஒரு சண்டையை வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்துறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு என்றெல்லாம் உங்களை எத்தனையோ நபர்கள் இதுவரைக்கும் கேட்டிருப்பார்கள். ஆனால் உங்களுக்கே தெரியாது எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதானது உங்களிடம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷய தவறுகளாலும் மற்ற நபர்கள் ஏமாற்றிய சில விஷயங்களாலும் உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு அதை சண்டை சச்சரவுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிக்கொண்டுமே தான் இருக்கிறது. கன்னி ராசியினர் எதற்கும் அதிகப்படியான விளக்கம் கொடுக்க விரும்புவதால் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல மற்றவர்கள் எதிரில் இருப்பவர்கள் பேச்சை நிறுத்தினாலும் நீங்கள் பேச்சை நிறுத்தாமல் அதற்கான அதிகப்படியான முடிவுகளை நீங்கள் எப்போதும் கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதனால விவாதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்டு கொண்டே இதுவரைக்கும் சென்று கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் தோன்றும் போது மௌனத்தை கடைபிடிப்பதும் சரி போகட்டும் என்று விட்டு கொடுப்பதுமே புதனின் அசுப விளைவுகளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைக்க ஆரம்பிக்கும். அதனால எது நடந்தாலும் அது நடந்துவிட்டது, அதனை விட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறுவது என்று நீங்கள் நினைத்து ஓடினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றம் என்பது உங்களால நிச்சயமா தேடி வர முடியும். இல்லை என்றால் அது பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக தொடங்கிய உரையாடல்கள் கூட தேவையற்ற விவாதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது, விளையாட்டுத்தனமாகத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களை அனைவரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் நீங்களும் எதிரில் இருப்பவர்களும் அதிகமாக பேச பேச அது மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவாகவே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ நண்பர்கள் வட்டாரத்திலோ நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பழக்கம் அல்லது ஒரு சிறிய செயல் பற்றிய ஒரு பேச்சு பல நாட்கள் உங்களுடைய குடும்பத்தில் பேசப்பட்டு கொண்டு அது உங்களுடைய மனதை இன்னும் தேவையில்லாத கவலைகளுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் தேடக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஏதேனும் ஒரு தவறு நடந்தாலும் நன்மைகள் நடந்தாலும் அதற்கு பின்னால என்னென்ன இருக்கிறது, எப்படியெல்லாம் அது நடந்தது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே அதிகப்படியான சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் கன்னி ராசி அன்பர்களாக சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அதுவே சில நேரங்களில் மற்றவங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தி சிறிய பிரச்சனைகளை கூட பெரிதாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனாலேயே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் சரியான முறையில் போக வைக்கும் என்றெல்லாம் உங்களுக்குள்ள தெரியாம நீங்கள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தது என்றால் கன்னிராசி அன்பர்களாக நீங்கள் இருப்பேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வேலை நிமித்தமான முயற்சிகள் எல்லாமே ஈடேற ஆரம்பிக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தள்ளி வைக்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவருமே உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்களுடைய விருப்பப்படி நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவருமே மாறி வருவாங்க. நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும்
நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறைந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு தெளிவும் இன்னும் நல்ல ஒரு தெளிவும் இன்னும் ஒரு நல்ல ஒரு நுணுக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களும் சரி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியிலும் எல்லாமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நடப்பீங்க. ஆன்மீக பணியில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே ஏற்படும். எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஆனால் இவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு உதவிகளை செய்வார்களா என்று நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனும் குருவும் சுபத்துவம் அடைவதால் இல்லத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நேர்த்தியான ஒழுங்குமுறை தானாகவே உங்களை தேடி உருவாக ஆரம்பிக்கும். எதுவும் நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணத்தை எப்பொழுதுமே சரியாக அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குணத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு வரவு செலவுகள், அன்றாட கடமைகள் மற்றும் வீட்டு பொறுப்புகளை சரியாக பகிர்ந்து கொண்டு செயல்படவும் தொடங்குவார்கள். இல்லை என்றால் இவன் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் இழுப்பான் என்று உங்களை பற்றி புரிந்து கொண்டு இவனிடம் எப்படி இருந்தால் இவன் நம்மளுடைய பேச்சையும் சரி அவனும் நம்ம சொன்னபடி நடந்து கொள்வான் என்று உங்களுடைய குடும்பத்தினர் இப்பொழுதுதான் உங்களுடைய வழிக்கு வர ஆரம்பிப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அனைவருமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டமாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், குழந்தைகளிலிருந்து வாழ்க்கை துணைகள் வரைக்கும் உங்களிடம் அனைவருமே சரியாக நடந்து கொள்வாங்க. ஏனென்றால் உங்களுக்கு சரியாக இருந்தால்தான் பிடிக்கும் என்கிற ஒரு எண்ணங்களை அவர்களே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிக்கொள்வார்கள். இல்லை என்றால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் என்று அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் நிலவி வந்த மௌனமான யுத்தங்கள் மற்றும் திட்டமிடல் இல்லாத குளறுபடிகள் நீங்கி ஒரு நல்ல நிர்வாக கட்டமைப்புக்குள் குடும்பமானது இயங்கும். இதனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தியும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்பட்டு அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். இதுவரை சிதறி கிடந்த சில குடும்ப பொறுப்புகள் இனி சரியான முறையில் பகிரப்படும். வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புணர்வானது உருவாகி போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கும். நீங்கள் விரும்பிய ஒழுங்கு இயல்பாக உருவாகும். இதனால் வீட்டில் ஒரு அமைதியும் ஒற்றுமையும் உங்களுக்குள்ள அதிகரித்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று சரியான முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முடிவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இந்த கன்னி ராசியில பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் ஈடேறிவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் மறைந்து ஒரு நல்ல ஒரு காலமானது பிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுக்குள்ளும் நல்லதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி.